நம்ம கொளத்தூர் தொகுதி. அந்த தொகுதியில் என்னென்ன செய்யலன்னு வேணால் கேளுங்க. 2021 கொளத்தூர் தொகுதியில் லைட்டு போட்டாங்க. அதோட 2026 தான் ஸ்ட்ரீட் லைட்டே போடுறாங்க. 4 வருஷமாக எங்கே போயிருந்தாங்க, மாவட்ட செயலாளர் யார், வட்ட செயலாளர் யார், கவுன்சிலர் யாருன்னே தெரியாது. எனக்கு தெரியல. எனக்கு 32 வயசு ஆகுது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்த்துட்டு இருந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அந்த ஏரியாவில். எல்லா ஏழப்பட்ட மக்களுக்கும் 1000 ரூபாய் பணம் வரும்னு சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் அந்த காசு வருது. தளபதி விஜய்க்கு தான். இவங்க 2 பேரே ஆண்டுன்னு இருக்காங்க இத்தனை வருஷமா, 75 வருஷமா. இவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஒரு சேஃப்டி இல்லை, ஒரு பெண்களுக்கும் சேஃப்டி இல்லை. தளபதி வந்தாலும் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தளபதி கிட்ட தான் பெண்களுக்கு சேஃப்டி வேணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், தளபதிக்கு ஏன் பெண்கள் கிட்ட இருந்து சேஃப்டி வேணும்னா, தளபதிக்கு ஒரு தங்கச்சி இருந்து இறந்துட்டாங்க. அவர் பார்க்குற இந்த தமிழ்நாட்டு மக்களோட தங்கச்சிங்களாக தான் பார்க்குறாரு எல்லாரையும். அதனால் அவங்க தங்கச்சா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பக்கபலமாக இருந்து சிஎம் ஆகிட்டு எல்லாருக்கும் நல்லது செய்வார். நம்ம கொளத்தூர் தொகுதி. ஸ்டாலின் தொகுதி இருக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன செஞ்சிருக்காரு அந்த தொகுதியில் என்னென்ன செய்யலன்னு வேணால் கேளுங்க. 2021 கொளத்தூர் தொகுதியில் லைட்டு போட்டாங்க. அதோட 2026 தான் ஸ்ட்ரீட் லைட்டே போடுறாங்க. இப்போ ஏன் போடுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேலை ஆகணும், எலெக்ஷனில் வந்து அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த 4 வருஷமாக எங்கே போயிருந்தாங்க, மாவட்ட செயலாளர் யார், வட்ட செயலாளர் யார், கவுன்சிலர் யாருன்னே தெரியாது. இப்போ தான் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேலை ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போதான் உங்களுக்கு எல்லாருமே தெரியுதோ? எல்லாரெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு 32 வயசு ஆகுது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்த்துட்டு இருந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அந்த ஏரியாவில். ஓகே, இது வரைக்கும் எதனா தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து எதனா சலுகைகள் எதனா வாங்கிக்கலாம்? நாங்கள் சலுகைலாம் எதுவுமே வாங்கினதில்லை. ரேஷனுக்கு போனாலே ரேஷனில் சரியான பொருள் கிடைக்க மாட்டேங்குது. போயிட்டு மாதம் கடைசியில் வந்துட்டீங்க, அடுத்த மாதம் வாங்கன்றாங்க. அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் போனால் இல்லை, இப்போ வந்து எதுவுமே லோடு வரல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிறாங்க. ஓகே, இதை பற்றி என்ன புகார் என்ன கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் கொடுத்ததில்லை. நாங்கள் போய் சண்டை தான் போடணும். நம்ம போயிட்டு சண்டை தான் போடணும். சரி, கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் இருக்காரு. ஓகே, என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாருன்னா, எல்லா ஏழப்பட்ட மக்களுக்கும் 1000 ரூபாய் பணம் வரும்னு சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் அந்த காசு வருது, நிறைய பேருக்கு அந்த காசு வரலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டு ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நார்மலாக எல்லாருக்கும் சொல்லியிருந்தாரு. அந்த நீட்டை இன்னும் ரத்து பண்ணலை. அவர் எல்லாத்தையும் பொய் வாக்குறுதி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இதே போலதான் விஜய் அண்ணனும் வாக்குறுதியில கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதியெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு? அவர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே அவர் என்ன செய்ய போறாருன்றது நம்மளுக்கு தெரியும். வாய்ப்பு கொடுக்காம அவர் வந்து செய்வாரான்னு கேட்டா, நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் செய்யறதுக்கான டைம் கிடைக்கும், எல்லாமே செய்வார். பெண்களுக்கு எல்லாருக்கும் பலனா தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போனா கூட அந்த பிங்க் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அவர் கொடுத்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா, வந்தவனுமே எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறி போகலான்றாங்க. அது வந்து எல்லாரும், ஒரு வயசானவங்களுக்கும் சரி, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் பெனிஃபிட் தான் அது. இப்போ நல்லா இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க கூட நம்மளால 1 கிராம் நகை கூட வாங்க முடியல. அப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு வாக்களிச்சா இந்த திட்டத்தில் உங்களுக்கு தர 1,000 நகை கிட்ட தரேன்றாரு. மக்களுக்கு தான் அது நல்லது. எந்த நடைமுறைனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு மக்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்து சலுகையாக கொடுப்பாரு. நாங்கள் எதிர்பார்ப்போம். ஓகே, சீமானை பற்றி உங்க கருத்து என்ன? சீமான் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. வேணுன்றப்ப தம்பின்றாரு, வேணான்றப்ப லாரியில் அடிபட்டு சாவன்றாரு. அவர் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஓகே, எப்படிப்பட்ட விஷயம்லாம் அவர்கிட்ட அந்த பேச்சு எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட விமர்சனம் பண்றது மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை தாண்டி இன்னைக்கு எலெக்ஷன்ல ஆண்டுட்டு இருக்க திமுகவை பத்தியே பேச மாட்டாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சாட்டை துரைமுருகன் அவரோட பர்சனல் விஷயத்த வந்து போட்டு தாக்குறாங்க. இப்போ சீமானோட பர்சனல் விஷயத்த தாக்க முடியுமா? அது முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ விஜய் கட்சியில் இருக்கவங்க அதெல்லாம் பற்றி பேச மாட்டோம். ஆனால் சாட்டை துரைமுருகன் எப்போ பார்த்தாலும் யூடியூப் சேனலுக்கு வியூஸ் போனேனே பார்த்தீங்கன்னா தளபதியை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அதான் வருமானமாக இருக்குது. யார் நம்மள ஒருத்தவங்களை வந்து கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க வளர்ந்துட்டு தான் போவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எங்க தளபதி தான். அவர் தான் சொல்லிட்டாங்க, 100க்கு ஒரு 50% கொளத்தூர் தொகுதி தான் நிக்கிற மாதிரி இருக்காங்க. நின்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜெயிக்க வைப்போம். கொளத்தூர் தொகுதி, ஸ்டாலின் தொகுதி, 2 பேருமே ஒன்னா நின்னா வெற்றி எப்படி இருப்பாங்க? நீங்க என்கிட்ட கேட்குற மாதிரி அந்த தொகுதியிலே வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சொல்றதோட அந்த அளவுக்கு இன்னைக்கு டாப்ல இருக்காரு கொளத்தூர் தொகுதி. காசு வாங்கிட்டு உடனே மனசு மாறி ஓட்டு போட்டுறாங்க. காலகாலமா இதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? 2021 தேர்தலில் சீமானோட பார்த்தீங்கன்னா காசு யாருன்னா வாங்க போட்டு எனக்கு போட்டுன்னு சொல்லியிருந்தாங்க.
சோ நிறைய பேர் பார்த்தா மாத்தி போட்டுருந்தாங்க, காசு வாங்க போட்டுருந்தாங்க. So 2026 எப்படி நடந்தாங்க? எல்லாம் காசு வாங்கிப்பாங்க, எல்லாரோட மக்களோட வரி பணத்தை தான் வாங்குறாங்க. யாரும் சொந்தமா போயிட்டு மூட்டை தூக்கல, எந்த வேலையும் செய்யல, மக்களோட வரி பணத்தை தான் கொடுக்க போறாங்க. வாங்கிக்கிட்டு போயிட்டு விசில்ல தான் போயிட்டு சின்னத்துக்கு வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் நடக்கும். குடுக்குற காசு எல்லாமே வாங்கி தளபதி தான் போடுவாங்க. 2024 சீமானோட இதான் சொன்னாரு இல்லையா? So அவருக்கு யாருமே ஓட்டு போடல. அவர் 8% இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி வந்தோடனே அவருக்கு பயம் வந்து 1% கூட எடுப்பாருன்றது டவுட்டு தான், சந்தேகம் தான். திருச்சி மாநாடு அதை நான் பார்க்கவே இல்லை. அவங்க ட்ரோனுக்கே அனுமதி கொடுக்காதப்ப அந்த வீடியோ நம்ம ஏன் பார்க்கணும்? அதனால நான் பார்க்கறது இல்லை. ஒன்லி தளபதி மட்டும் தான் பார்க்குறேன். விஜய் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னு தெரியுமா? ஒரு சிலது தெரியும். ஏன்னா சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த மகளிர் பஸ்ஸோட திட்டத்தை சொன்னாங்க. எல்லா பஸ்ஸுலேயும் நீங்கள் வந்து பிங்க் பஸ்ஸில் தான் போகணும், அந்த பஸ்ஸில் தான் போகணும், இந்த பஸ்ஸில் எல்லா பஸ்ஸும் மக்களுக்கு பெண்களுக்கு பார்த்தோன்னா ஃப்ரீயான பஸ்ஸை கொடுக்குறேன்னாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர். இப்போ என்ன சொன்னார், எல்லா கால் டாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு போகிறாங்க, அவங்ககிட்ட எதனா தப்பாக பண்ணாங்கன்னா நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு சென்சார் பட்டன் கொடுக்குறேன், அந்த பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே போலீஸ் அங்கே வந்து உங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு நிறைவேற்றுவாங்க. நாங்கள் இந்த திட்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீர்வரிசைன்னு சொல்லிட்டு அந்த நகை கோல்டை பற்றி சொல்லியிருந்தார். இந்த 3 திட்டம் மட்டும் நான் பார்த்தேன். ஓகே, இந்த திட்டங்கள் போதுமானதா இருக்குமா? இல்லை, அவர் இப்போ தானே சொல்லியிருக்காரு, இதுதான் சாம்பிள் இருக்காரு, இன்னும் கொடுக்கல. இப்போ வந்து 100க்கு ஒரு 3% தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் 97% இருக்கு. இந்த 3%க்கே இப்போ திமுக, அதிமுக, நாம் தமிழர் இவங்க எல்லாமே தலையை பிச்சுக்கிட்டு இப்போ இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிற 97% வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்னா இருக்கிற கட்சியில் காணாம போயிடும். 10-15 கூட்டணி வச்சுனுக்கிறவங்க வந்து தைரியமாக பேசலாம். ஆனால் தளபதி மக்களோட கூட்டணியை நம்பி இருக்கிறார். இப்ப நிறைய பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னாக்கா, விஜய் ஜெயிக்கவே மாட்டாரு, அதனால வாக்குறுதி கொடுக்குறாரு, கூட்டணி யாரும் வைக்கல இல்லையா சொல்றவங்க. கட்சிக்காரங்க 1000 சொல்லுவாங்க. கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல அவ்வளவு பழிய போடுறாங்க. 41 பேர் செத்தாங்க கரூர்ல சொல்றாங்க. அவருக்காண்டி 41 பேர் அவர் சாவடிச்சிருந்தா அவர் எப்பயும் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு மாரடிப்புன்னு சொல்லிட்டு நடிக்கல, புரியுதுங்களா? என்னை பிடிக்கிறாங்கன்னு அவர் கத்தல, அழகா போறாரு, அழகா சிரிச்சிட்டு தான் வர்றாரு. ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு வர மாதிரி சிரிச்சிட்டு தான் போயிட்டு வரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த அளவுக்கு அவர் மேல என்ன பார்த்தோன்னா தப்பு இல்லை, அவர் கரெக்டா நடந்திருக்காரு. விஜய் கூட்டணிலாம் யாருமே வந்து இணையில, என்ன காரணம் நினைக்கிறீங்க? யாரும் இணையிலன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பின்னால் வந்து அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு. அவருக்கே அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறப்ப கூட போற கூட்டணிக்கு அழுத்தம் கொடுப்பான்ற ஒரு பயத்தினாலதான் யாருமே கூட போல. ஒரு ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த சீமானோட பார்த்தா கூட்டணியில வருவாரு, அதுக்கப்புறம் கூட்டணி பாத்தீங்கன்னா இல்லாம போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்போ இவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா இவர் தான் சிஎம் ஆகணும், தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. சீமானே சொல்றாரு, என் தம்பி கட்சி ஆரம்பிச்சிட்டான், விசில் பாட்டு வந்து மைக்கு பாட்டு வந்து எனக்கோசம் தான் தம்பி வந்து பாட்டெல்லாம் விட்டுருக்கான்னு இவங்களே சொல்லிடுவாங்க. தளபதி வாயில இருந்து இனிய வரைக்கும் நான் சீமானண்ண கூட கூட்டணி போறேன், அதிமுக கூட கூட்டணி போறேன், திமுக கூட கூட்டணி போறேன், தளபதி எந்த ஒரு வீடியோலையும் போல எந்த ஒரு பதிவும் பண்ணல, எல்லாம் இவங்களா சொல்லிக்கிறது. அதை வச்சு நம்ம எதுவும் விமர்சிக்க கூடாது. ஆமாண்ணா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புருஷன் பொண்டாட்டி சண்டைன்றது 4 செவத்துக்குள்ளே நடந்தாதான் அது வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டை. அந்த மாதிரி தான் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. அதை வந்து நம்ம கட்சியாக இழுக்க முடியாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது, புரியுதுங்களா? எல்லாமே இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு அவரை பேச மாட்டாங்க. அவரை வந்து ஏன்னா விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா குடிச்சாரு, குடிகாரன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டத்தை பண்ணி அவரை இன்னைக்கு இல்லாமே பண்ணிட்டாங்க. தளபதியை வந்து இந்த மாதிரி வந்து லேடிஸ் விஷயமா ஆக்கி அவரை இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. தேமுதிக திமுக கூட்டணியில் போய் இணைஞ்சது என்ன எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவங்கள தான் கேட்கணும். தேமுதிகல இருக்கிறவங்க, நம்ம வந்து ஒரு தளபதி தொண்டனா பேசிட்டு இருக்கோம். ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க. அது அவங்கக்கிட்ட என்ன டீலிங் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணி அவங்க அதுக்கு தான் ஓகே பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. தளபதி கிட்ட இந்த ராஜ்யசபா சீட்டு இத்தனை நான் கோடிக்கு தரேன்னு சொல்லிட்டு அவர் வர்றதே 250 கோடியை விட்டுட்டு வர்றதே மக்களுக்கு செய்யணும்னு தான் வராரு தவிர மற்றபடி எந்த காரணத்துக்கு வரல. அந்த ஒரு காரணத்தால் தான் தேமுதிக வந்து விஜய் கூட வரல. ராகுல் காந்தியே சொல்லி எந்த சோசியல் மீடியாலாம் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எடுத்து காட்டுங்க. இப்போ அவர் சொல்ல ஏமா சும்மா அந்த கூட இருக்கிற செல்வம் பெருந்தகை இவங்க தான் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டாலின் கூட சொல்லிட்டாரு, வந்து வீடியோ காட்டி ஓவர்ன்ட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பதிவுலையும் அவர் பதிவு பண்ணலை ராகுல் காந்தி. நாளைக்கு எலெக்ஷன்னா கூட இன்னைக்கு கட்சி பிரிஞ்ச மாதிரிலாம் இருக்கு, கட்சி ஒடிஞ்சு கூட்டணி வச்ச மாதிரிலாம் இருக்கு. திமுக கூட்டணியிலே ரொம்ப மிகப்பெரிய கூட்டணி யார் நினைக்கிறீங்க? திமுகவே இப்ப இருக்கிற கட்சியில திமுக பெரிய கட்சியே இல்லாத மாதிரி தான் ஆயிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க கூட இருக்கிற கூட்டணி எப்படி பெரிய கட்சி நம்ம சொல்றது? திமுக கூட்டணி
திமுக கூட்டணி எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் வர்றதுக்கு அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு எத்தனை தொகுதி தரலாம் நீங்க நினைக்கிறீங்க? அவரே எங்க இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ போராட்டம் பண்ணியிருந்தாங்க நம்ம சென்ட்ரலாண்ட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைப்பட்ட மக்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு வந்து அவரே வாயை மூடிட்டு இருக்கிறப்போ அவருக்கு எத்தனை தொகுதி கொடுப்பாங்க அதாவது எல்லாம் நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்லா பண்றவங்க கட்சி எப்போ இந்த திமுக கூட போய் கூட்டணி வைக்கிறாங்களோ எல்லாம் வாயை மூடிக்கிறாங்க, காது கேட்காம கண்ணு தெரியாம வாய் பேச முடியாத மாதிரி ஆயிடும். அவர் தனித்து நின்னாலே நல்ல ஒரு ஓட்டு வாங்குவார், ஒரு 4% 5% தான் வாங்குவார். திருமாவளவன் பற்றி உங்க கருத்து என்ன? அவரை பத்தி எதுவும் பேச விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லையா? என்ன காரணம்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கூட கூட்டணி சேர்ந்து இருக்கிற பிரச்சனையை பேச மாட்டார். தளபதியை பற்றி தான் யார் இன்னைக்கு வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ தளபதியை பற்றி பேசினா பெரிய ஆள் ஆகும்னு சொல்லிட்டு ஜூலியில இருந்து எல்லாரும் கத்தியிருந்தாரு. ஓகே, அந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா திருத்தர அரசியல் காலத்துல எத்தனை வருஷமா இருக்கிறாரு. ஆமா, அவர் மிகப்பெரிய அரசியல் புரிதலோட இருக்கும். தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. அப்படிப்பட்ட அரசியல் தலைவருக்கு ஏன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு துணை முதலமைச்சரும் ஏன் அதிகம் 10க்கு மேல ஒரு சீட் அவரே கேட்க மாட்டார். துணை முதலமைச்சர் பதவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவரே கேட்க மாட்டார். இதனால நம்ம எப்படி சொல்றது? இல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ திமுக அதான் சொல்றேன், அவரு வந்து அவருக்கான பதவிக்கு ஃபைட் பண்ணாதான் கூட இருக்கிற தொண்டர்கள்லாம் அவருக்கோசம் ஃபைட் பண்ணுவாங்க. அவரே அந்த இடத்துக்கு ஆசைப்படாததுனால நம்ம என்னத்தை பேசுறது? ஓகே, இப்ப அந்த விஜய் இந்த வீடியோ பாக்குறேன், அவரு என்ன பாக்குறது என்ன புரியல, என்ன கேக்குறீங்க? ஓகே, விஜய் இந்த வீடியோ பாக்குறாரு, சரி, என்ன சொல்றீங்க? அவருக்கு எதுவுமே அவர் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்காரு, பக்காவா போயிட்டு இருக்காரு. யார் சொல்றதையும் காதுல வாங்காம அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போனார்னா அவர் கண்டிப்பா 2020 100க்கு 100 ஜெயிப்பார். குளத்தூர்ல இருக்கக்கூடிய தொகுதி அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. குளத்தூர் இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது நினைக்கிறேன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அது மட்டும் கிடைச்சா போதும். கொடுக்குற இலவசம் எதுவுமே வேணாம். பெண்கள் ஒரு மணினா கூட ஒரு பொண்ணு நைட்ல நடந்து தனியா போகணும், அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஸ்டாலின் ஐயா அவருக்கு என்ன சொல்றேன்னா, வாங்குற இத்தனை கோடி வாங்கின 55 வருஷமா 5 லட்சம் கோடி தான் நம்ம கிட்ட கடன் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கு. இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கினாரு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணாரு? எங்க வீட்டாண்டி 5 வருஷத்துக்கு கழிச்சு இப்பதான் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க. ஒரு குழா வலிக்கணும்னா கூட நான் என்ன வந்து ஒரு 7000 ரூபாய் கேட்குறாங்க. எதுக்கு 7000? நான் போயிட்டு கவர்மெண்ட்ல காசு கட்டிட்டேன், அதுக்கான 8000 கொடுத்தாங்க. எதுக்கு அந்த காசை கொடுக்கணும்? இதெல்லாம் வாங்குறாங்களே தவிர மக்களுக்கு எந்த ஒரு பணியிடையும் செய்ய மாட்டாங்க, எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. மிகப்பெரிய சவாலா 2026ல விஜய் 1967 77 மாதிரி டஃப்பா இருக்கும். நம்ம எம்ஜிஆர் ஐயா எப்படி ஜெயிச்சு வந்தாரோ அதே மாதிரி தளபதி கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓகே, திமுக மிகப்பெரிய எதிர்ப்பு யாரு இருப்பாங்க? தளபதி தான், விஜய். அதிமுக பற்றி என்ன? 2 இலையும் போயிடுச்சு. ஒரு இலை எம்ஜிஆர், இன்னொரு இலை ஜெயலலிதா அம்மா. 2 இலையில நம்ம வெறும் குச்சி மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு எடப்பாடி. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருமே பிரிஞ்சு பாத்தாங்க, ஒரு தாவேக்களை வராங்க, உங்களுக்கு திமுக பின்னாங்க. இப்ப அதிமுக என்ன நிலைமையில இருக்கு நினைக்கிறீங்க? அதிமுகவே அதான் 2 இலையே இல்லைன்ட்டே, அதிமுகவே செதறிச்சு. ஒன்று குக்கர் சின்னம் ஆயிடுச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்மா முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ புதுசாக சின்னம்மா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியை செதறி போயிடுச்சு, அதனால அது கட்சியே இல்லை. பிஜேபி பற்றி பாய் தான் மோடி. ஓகே.